அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 பேதுரு 2:24 வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர். இதில் பெரும்பாலும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு வசனம் என்ன? இந்த வசனத்திலே முக்கியமான பதம் என்னன்னா, அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். இதெல்லாம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். வியாதியாக இருக்கிறப்ப என்ன சொல்கிறோம்? அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாயிருக்கிறோம், எனவே நம்ம குணமாக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்கிறோம். நான் அந்த முழு வசனத்தை பார்க்குறப்ப அது ஒரு வெளிப்பாடு இருக்கு. என்னென்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்போ இயேசு சிலுவையிலே தொங்குறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய பாவங்களை எல்லாம் தமது சரீரத்திலே சுமந்தார். அப்போ அவரை அடிக்கிறாங்க, எலும்பு தெரிகிற அளவுக்கு அடிக்கிறாங்க, ரொம்ப அடிக்கப்படுறார், ரொம்ப நிந்தை அடைகிறார். அடிக்கப்பட்டு அப்படியே சதையெல்லாம் பீறி அப்படியே ஒரு கோரமான ஒரு காரியம் பாருங்க. இயேசு அதெல்லாம் செய்கிறாரு. செஞ்சதுக்கு வசனம் என்ன சொல்கிறது? எதுக்கு அப்படி செஞ்சாராங்க? அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஏன் சுமந்தார்னா, அவருடைய தழும்புகளினாலே குணமானோம். அப்போ நம்ம குணமாக்கப்படுவதற்கும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததற்கும் ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. அப்போ இன்னைக்கு பாவம்ன்றது ஒரு ரூட் இஷ்யூவாக இருக்கு. இன்னைக்கு நம்ம வியாதியோடு இருக்கிறோம், நிறைய வியாதி, புது வியாதியெல்லாம் வருது. ஆனால் இதோடைய ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் ரூட்டை பார்க்காம ஃப்ரூட்டே பார்த்துட்ருக்கோம். ஆனால் இயேசு அந்த ரூட் இஷ்யூவை டீல் பண்ணுறாரு பாருங்க. அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், என் பாவங்களை நீர் சிலுவையிலே சுமந்தீர், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், உம்முடைய இரத்தத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், உம்முடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நீர் என்னுடைய பாவத்தை நீர் எடுத்துக்கொண்டு உம்முடைய நீதி எனக்கு கொடுத்தீர், இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறேன் அப்படி சொல்லுங்க. அதுதான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை சொல்லி அந்த வெளிப்பாட்டை நம்பி விசுவாசித்து அதன்படி வாழும் பொழுது, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவி அல்ல, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான், இது வெளியே நான் அதெல்லாம் செய்கிறேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட என்னோட பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னை மன்னிக்கிறார். சிலுவையிலே அவர் என் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு நான் சொல்கிறப்ப, நான் இப்போ விழுந்துட்டுருக்கிறேன், அதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குறார், சரீர வியாதியிலிருந்து என்னை குணமாக்குறார். ஆமென். அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். அப்போ சரீர வியாதிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா பாவம். பாருங்க, நான் ஸ்கூல் டைமில் கிட்ட சும்மா காமனாக ஒரு மிஸ் கேட்குறாங்க, சயின்ஸ் மிஸ் அந்த பூமியில் நிறைய வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைரஸ் இந்த மாதிரிலாம் சொல்லணும், அந்த பயாலஜிக்கல் அந்த வழியாக சொல்லணும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நிறைய பாவம் செய்கிறாங்க, அதுதான் காரணம். அப்போ குடிக்கிறாங்கல்ல, அப்போ சிகரெட் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சார். அப்போது ஒரு மனிதன் வியாதியாக இருக்கிறான்னா அந்த ரூட் இஷ்யூ ஆதாமின் பாவம். ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே அதை சுமந்து தீர்த்தார். எனவே இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். உங்களுடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை ஆணித்தனமாக நீங்கள் நம்பணும். நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் பாவி அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான், நான் கிறிஸ்துவுக்குள் தேவநீதியாக இருக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக இருக்கிறேன், அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாயிருக்கிறேன். இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் வாழ்கிறப்ப உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைந்து விடும். ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இயேசு தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். இன்னும் நாம் பாவிகள் அல்ல,
அவர் அடிக்கப்பட்டார். அந்த தழும்புகளினாலே நாம் இன்று குணமாயிருக்கிறோம். இன்று ஒரு அற்புத விடுதலையை உங்கள் சரீரத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. அற்புத சுகத்தை உங்கள் சரீரத்தில் அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.